திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற திமுகவின் 12வது மாநில மாநாட்டில் 110 அடி உயர பிரம்மாண்ட கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றினார் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின். மாநாட்டு வளாகத்திற்குள் சிறிது தூரம் வாகனத்தில் வந்த முதல்வர் மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்ட ராம்ப் வாக்கில் நடந்து சென்றபடி தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். அப்போது திமுக தொண்டர்களும் மேடையிலிருந்த அமைச்சர்களும் உற்சாக மிகுதியால் கட்சி துண்டை சுழற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேடையில் வைக்கப்பட்டிருந்த பெரியார், அண்ணா, கருணாநிதி, அன்பழகன் ஆகியோரது படங்களுக்கு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதல்வர் ஸ்டாலினுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வெள்ளி செங்கோலையும் வீரவாளையும் பரிசளித்த அமைச்சர் கே.என். நேரு வரவேற்புரையாற்றினார். கொடியோர் செயல் அறுவதற்கு வெற்றி வாழை ஏந்திய தலைவர் கூட்டணிக்கு பெயர் வைக்க கூட முடியாத நிலையில் அதிமுக உள்ளதாகவும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தமிழகத்தை திட்டமிட்டு புறக்கணிப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். சாரி அப்படி சொன்னா மோடி அமித்ஷாவும் கோச்சுப்பாங்க. என்டிஏ கூட்டணி சொல்லணும். கூட்டணிக்கு பேர் வைக்க கூட முடியாத நிலையில தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. பாஜக தமிழ்நாட்டுக்கு தந்ததெல்லாம் என்ன தெரியுமா? ஆளுநர் மூலமாக குடைச்சல், மாணவர்களை உயிரோடு விளையாடக்கூடிய நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, மிரட்டி பார்க்க ரைடுகள். இப்படிப்பட்ட ஆட்சிதான் பிரதமர் மோடி சொல்லுகிற என்டிஏ ஆட்சி. இப்படி திட்டமிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற என்டிஏ கூட்டணிக்கு எங்க மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? எந்த நம்பிக்கையில நீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க? திமுகவும் தானும் இருக்கும் வரை அந்தர்பல்டி அடித்தாலும் பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். திருச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் பீகாரை போன்று தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சியை பிடிக்க முயற்சிக்கிறது என தெரிவித்தார். ஆனால் பாஜக எந்த முகமூடி போட்டு வந்தாலும் தமிழ்நாடு அவர்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதுவரை பாஜக முதலமைச்சர் இருந்ததே கிடையாது. நிதிஷ்குமார் அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை ஜெயிச்சுட்டு இப்ப காரியம் ஆனதும் அவரை ஓரங்கட்டிட்டு பாஜக முதலமைச்சரை உள்ள கொண்டு வர போறாங்க. இதையே தான் தமிழ்நாட்டிலும் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. நான் அடிச்சு சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்க திமுக இருக்கிறவரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது. நீங்க அந்தர்பல்டி அடிச்சாலும், என்ன முகமடி போட்டு கொண்டு வந்தாலும், புதுசா யாரை கூட்டிக்கிட்டு வந்தாலும், எத்தனை ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டி பார்த்தாலும் தமிழ்நாடு எப்பவுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நாங்கள் பார்க்காத படையெடுப்பா, திமுக பார்க்காத மிரட்டலாம். நீங்க இந்தியா மேப்பில் இருக்க எந்த மாநிலத்து மேல வேணும்னாலும் காவி அடிச்சிடலாம். ஆனா தமிழ்நாட்டில் உங்க பாச்சா பலிக்கவே பலிக்காது. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருக்கு பின் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்தது தன்னைத்தான் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டை காக்க தாம் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சர் ஆகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு பிறகு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த ஸ்டாலினை தான். இந்த ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி தான் சொன்னதை செய்யும், சொல்லாததையும் செய்யும் என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால தேர்தலுக்காக உழைக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? நம் மண், மொழி,
மக்களை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? அதிமுகவை பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குவதாக கூறியுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் அக்கட்சி தொண்டர்களின் மீது பரிதாபப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அதிமுக என்ற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குறாங்க. அரசியல்ல நேர் எதிரியா இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் மேல நாங்கள் உண்மையாக பரிதாபப்படுகிறோம். அவங்களுடைய உணர்வுக்கு மாறாக கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சுட்டாரு பழனிசாமி. தன் சொந்த நலனுக்காக, சுயநலத்திற்காக எப்படியாவது முதலமைச்சராக ஆகணும் என்ற நப்பாசையில பழனிசாமி அடிமையா கிடக்கிறாரு. அவரை வச்சு ஒட்டுமொத்த அதிமுகவை அழிக்கிற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் உண்மையான எதிரி யார் என்பது திமுகவுக்கும் மக்களுக்கும் நன்றாக தெரியும் என்றும், அதனால்தான் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையேயான தேர்தல் என கூறுவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். திருச்சி திமுக மாநாட்டில் பேசிய அவர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமிக்கும் தாவேக தலைவர் விஜய்க்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக இவ்வாறு கூறினார். இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, இன்னும் சொன்னா தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று பார்க்கிற தேர்தல் என்று சொன்ன உடனே நம்ம எதிரிகள் என்ன சொன்னாங்க? இது சட்டமன்றத்திற்கு நடக்கிற தேர்தல் தானே, இதை ஏன் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு திமுக சொல்லுது? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமான தேர்தல் ஏன் ஸ்டாலின் சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாங்க. திமுக என்கிற மாபெரும் இயக்கம் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள் கிட்ட வரக்கூடிய கட்சி அல்ல, மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் களத்தில் நிற்கக்கூடிய கட்சி. எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட, தமிழ் மொழியோட, தமிழ் பண்பாட்டோட உண்மையான எதிரி யார் என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே இயக்கம் திமுக என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். யாராலும் மாற்ற முடியாத திட்டங்கள் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற திமுக மாநில மாநாட்டில் தனது திட்டங்களை பட்டியலிட்ட அவர், இந்த திட்டங்கள் இருக்கும் வரை ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆழ்வான் என அண்ணாபாணியில் உரையாற்றினார். நாம வழங்குகிற மகளிர் உரிமை தொகையை யாராலும் நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. அப்படி அவங்க நினைச்சால அவங்க வீட்டு பெண்களை அவங்களுக்கு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அதனாலதான் இப்ப அதிகப்படுத்தி அறிவிக்கிறாங்க. அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை யாராவது கை வைக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? அந்த குழந்தைகளை பட்டினி போட்டா தமிழ்நாட்டு மக்கள் அவங்க சும்மா விட மாட்டாங்க. எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திட்டங்கள். அவங்களுக்கு தேர்தல் அறிக்கைக்கு கண்டென்ட் கொடுக்கிறத இந்த ஸ்டாலினுடைய திட்டங்கள் தான். அதனால்தான் உறுதியோடு சொல்றேன், இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். விரைவில் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறிய முதல்வர் ஸ்டாலின், பிற கட்சிகள் திமுக அரசின் திட்டங்களை காப்பியடித்து தவணை முறையில் வெளியிட்டு வருவதாக விமர்சித்தார். சமீபமா கவனிச்சீங்களா? மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்லை. நம்ம ஆட்சியில நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை இனி யாராலும் மாற்ற முடியாது, எவராலும் நிறுத்த முடியாது.
கிரிக்கெட் ஆட்டத்தில் கடைசி ஓவரில் சிக்ஸர் அடித்து வெற்றி பெறுவது போல் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி பெறுவதற்காகத்தான் திருச்சி திமுக மாநாடு என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார். இந்த மாநாடு எதுக்குன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்த ரன் அடிக்கிறது முக்கியம்தான். அதே சமயம் ஃபைனல் ஓவர்களை அடிச்சு ஆடி லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது என்பது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை 2026 நாம் பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு.